ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சுஷ்மாவும் மதனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. சுஷ்மா மதன் கிட்ட, என்னங்க ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நீங்கள் இன்னும் கிளம்பலையா? டைம் ஆச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுஷ்மா. மதன் கொஞ்ச நேரம் பொறுத்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பித்தான். மதன் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். அது பக்கத்து நகரத்தில் இருக்குது. மதன் ஆஃபீஸ்க்கு போனதும் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். அன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மதன் ரொம்பவும் சோர்வாக இருந்தான். தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்புனா மதன். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது மதன் பின்னாடி ஒரு கார் ரொம்ப வேகமாக ஆரன் அடித்து வந்துக்கிட்டு இருந்து அதை கவனிக்காத மதன் கார் அடித்து கீழே விழுந்துட்டான். மதனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. அங்கே வந்த டாக்டர் மதனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, சுஷ்மிதா கிட்ட, உன்னுடைய கணவருக்கு முட்டியில் மிகவும் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அது ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அவரால் எழுந்து நடக்கவும் முடியாது, எந்த வேலையும் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டார். இப்படியே சில நாட்கள் போச்சு. மதன் தன் மனசுக்குள்ளே தான் வேலைக்கு போக முடியாததை நினச்சி ரொம்பவும் வருத்தத்தில் இருந்தான். இந்த பக்கம் சுஷ்மா மதனுக்கு பிடிக்குமேனு ஆசையாக பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தான். சுஷ்மா மனசுக்குள்ள, நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறோன்னே தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். மதனுக்காக செஞ்ச பிரியாணியை எடுத்துக்கிட்டு மதனோட ரூமுக்கு வந்தா சுஷ்மா. மதனுக்காக செஞ்ச பிரியாணியை சாப்பிட கொடுத்தா சுஷ்மா. மதன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுஷ்மா மதன்கிட்ட, என்னங்க நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா சுஷ்மா. மதன் எதுவுமே பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். மதன் சாப்பிட்டு முடித்ததும் சுஷ்மா கிட்ட, என்ன கேட்ட சுஷ்மா, நீ செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னா, உன் அளவுக்கு சிக்கன் பிரியாணி யாராலையுமே செய்ய முடியாது, அவ்வளோ ருசியாக இருந்தது நீ செஞ்ச சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருந்தான் மதன். இதை கேட்ட சுஷ்மா எதுவும் பேசாமல் அங்கேயே அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தா. இப்படியே சில நாட்கள் போச்சு. அவங்க வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருந்தது. மதன் சேர்த்து வச்ச பணத்தில் சில மாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லாவே நடத்திட்டு வந்தாங்க சுஷ்மாவும் மதன். நாட்கள் ஆக ஆக சேர்த்து வச்சிருந்த பணம் குறைய ஆரம்பிச்சது. சுஷ்மா இதை யோசனை பண்ணி மதன் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. என்னங்க இங்கே பாருங்க, வீட்டில் இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிடுது. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நான் நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, என் அளவுக்கு ருசியாக யாராலையும் பிரியாணி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஒரு பிரியாணி கடையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுஷ்மா. அதுக்கு மதன், நீ சொல்கிறது கரெக்டு தான் சுஷ்மா, நீ செய்கிற பிரியாணியோட ருசி ரொம்பவும் அருமையாக இருக்குது. இந்த ஊரில் பிரியாணி கடைன்னு எதுவுமே இல்லை. நீ பிரியாணி கடை ஆரம்பித்தா நிச்சயமாக நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நீ சொன்ன மாதிரியே நாளையிலேருந்து பிரியாணி செஞ்சு விற்க ஆரம்பி அப்படின்னு சொன்னான் மதன். மறுநாள் காலையிலேயே சுஷ்மா சூடாக பிரியாணிகளை செஞ்சு விற்க ஆரம்பித்தா. அங்கே வந்து நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரேஷ்மா சுஷ்மா கிட்ட வந்து, சுஷ்மா நீ செஞ்ச பிரியாணி ரொம்பவும் ருசியாக இருக்குது, இந்த அளவுக்கு ருசியான பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரேஷ்மா. இதை கேட்டு சுஷ்மா மனசுக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. பிரியாணி கடையில் நிறைய லாபம் வர ஆரம்பிச்சுது. சுஷ்மாவும் சந்தோஷமாக இருந்தா. பிரியாணி கடையில் வந்த லாபத்தில் மதனும் சுஷ்மாவும் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக நடத்திட்டு வந்தாங்க. சுஷ்மா ஒரு நாள் பிரியாணி கடையில் வந்து லாப பணத்தை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. லாப பணத்தை பார்த்ததும் சுஷ்மாவோட மனசுக்குள்ளே பேராசை வர ஆரம்பிச்சது. நம்ம ஏன் ஒரு பிளேட் பிரியாணியை 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது, 100 ரூபாய்னு கொடுத்தா நம்மளுக்கு அதிக லாபம் வரும் இல்லை அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தா சுஷ்மா. நாளையிலேருந்து ஒரு பிளேட் பிரியாணியோட விலையை 100 ரூபாயாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா சுஷ்மா. மறுநாளே ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுஷ்மா. வழக்கம் போல் சாப்பிட்ற அண்ணன் அங்கே வந்திருந்தாரு. இந்த அம்மா தங்கச்சி எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த அண்ணன். அதுக்கு சுஷ்மா, அண்ணன் ஒரு பிளேட் பிரியாணி 100 ரூபா, விலைவாசிலாம் ரொம்ப ஏறிடுச்சுண்ணே, அதனால் ஒரு பிளேட் பிரியாணி இன்னிலேருந்து 100 ரூபா
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுஷ்மா. இதை கேட்ட அவரு, என்னம்மா தங்கச்சி நீ திடீர்னு 100 ரூபாய்ன்னு சொல்ற, நாங்களாம் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? அவ்வளோ காசு கொடுத்து எங்களால் வாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அந்த அண்ணன். சுஷ்மா பிரியாணியோட விலையை அதிகப்படுத்தியும் ஒரு சிலர் சுஷ்மாவோட கடையில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் முன்ன மாதிரி லாபம் எதுவும் வரலை. இப்படியே சில நாட்கள் போக போக சுஷ்மாவோட கடைக்கு வந்து சாப்பிட்றதே நிறுத்திட்டாங்க அந்த ஊர் மக்கள். இதனால் சுஷ்மாவோட கடையில் ரொம்பவும் நஷ்டம் ஏற்பட்டது. இதை நினச்சி சுஷ்மா ரொம்பவும் வருத்தப்பட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருந்தா. மதன் சுஷ்மாவை பார்த்து, என்னாச்சு சுஷ்மா, என்னவோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் மதன். அதுக்கு சுஷ்மா, இல்லைங்க, முன்ன மாதிரி நம்ம பிரியாணி கடையில் யாருமே வந்து சாப்பிட்றதில்ல, வருமானமே அவ்வளோவா வரமாட்டேங்குது, நம்ம கடை நஷ்டத்தில் தாங்க போயிட்டு இருக்கு, அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சுஷ்மா. அதுக்கு மதன், ஏன் சுஷ்மா, நீ செய்கிற பிரியாணி ருசியாக தானே இருக்கும், நம்ம ஊரில் வேறு பிரியாணி கடை கூட எதுவும் இல்லை, அப்புறம் ஏன் யாரும் சாப்பிட வரமாட்டேன்றாங்கன்னு சொல்கிற, நீ என்ன தப்பு பண்ண, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் மதன். அதுக்கு சுஷ்மா, நான் ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு இருந்தேங்க, ஆனால் இப்போது ஒரு பிளேட் பிரியாணியோட விலை 100 ரூபாய்ன்னு சொல்லி விற்க ஆரம்பித்தேன், அதிக லாபம் வரும்னு நினச்சி விலையை ஏற்றினேன், ஆனால் யாருமே நம்ம கடைக்கு சாப்பிட வரதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சுஷ்மா. இதை கேட்ட மதன் சுஷ்மா கிட்ட, நீ ரொம்ப தப்பு செஞ்சிட்ட சுஷ்மா, பிரியாணியோட விலையை நீ அதிகப்படுத்தி இருக்கக்கூடாது, நாளையிலிருந்து நீ பழைய மாதிரியே ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபாய்ன்னு கொடு, நிச்சயம் மக்கள் உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னா மதன். அடுத்த நாளே மதனும் சுஷ்மாவும் ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபாய்ன்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க. முன்ன மாதிரி மக்கள் யாரும் வரலனாலும் ஏதோ ஒரு சிலர் மட்டும் வந்து சுஷ்மாவோட கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சுஷ்மாவும் மதனும் ஒரு நாள் உக்காஞ்சி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சுஷ்மா தன்னோட மனசுக்குள்ள, நம்ம தெரியாமல் செஞ்ச தப்பால் இப்போ ரொம்பவும் கஷ்டப்படுறமே அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பணத்தை பார்த்ததும் நம்மளுடைய மனசுக்குள்ள பேராசை ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. பேராசை அதிகமானதுனால நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. தான் செஞ்ச தப்பை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டா சுஷ்மா.